So hey guys, how are you all? I hope you guys are staying and stay positive. So two topic நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உங்க பர்சனோட மைண்ட் செட் பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். So let's see that what your person mindset. So before starting the reading, so guys comment section பக்கத்துல ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதுல உங்களோட ஹைப் நீங்க கண்டிப்பா வந்து கொடுங்க. So that இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகட்டும் and அவங்க லைஃபுக்காக ஒரு பெர்ஃபெக்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். So please give your support on the hype option. So let's start reading now. Think about your person, உங்களுடைய பர்சனோட எனர்ஜிஸை நீங்க வந்து கிளைம் பண்ணிக்கோங்க. So that இது இன்னும் ரொம்ப அக்யூரேட்டா வரும். எய்தர் இந்த ரீடிங் நீங்கள் வந்து ஒரு மேல் பர்சனுக்காக பார்க்குறீங்களோ இல்லை ஃபீமேல் பர்சனுக்காக நீங்கள் வந்து பார்க்குறீங்களோ கொஞ்சம் இந்த பர்சன் ஒரு சென்சிட்டிவ் டைப்பாக தான் வந்து இருக்காங்க. இந்த பர்சன் வந்து என்ன அப்படின்னா சின்னதாக இப்போ ஏதாவது ஒரு சில விஷயம் வந்து ரிலேஷன்ஷிப்பில் சின்னதாக ஒரு விஷயம் ஏதாவது ஹர்ட் ஆகிற மாதிரி ஒரு ஆர்கியூமெண்ட் பாயிண்ட்ல போகுது அப்படின்னா அதில் வந்து ஃபீல் பண்ணக்கூடிய வந்து ரொம்ப அதிகமாக ஃபீல் பண்ணக்கூடிய பர்சன் வந்து என்ன அப்படின்னா அது உங்களோட பர்சன் தான். மேபி அது அவங்க வந்து அவங்களோட எப்படி சொல்றது அவங்க பேசுறதுல அவங்க வந்து அதை எக்ஸ்போஸ் பண்ணாம இருக்கலாம். பட் அவங்களோட பாடி லாங்குவேஜ் அவங்களோட கேரக்டர் வைஸ் நீங்க வந்து பாத்தீங்க அவங்களோட லுக் வைஸ் நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஃபேஸ் அப்பியரன்ஸ்ல நீங்க வந்து பார்க்கும்போது நீங்க அந்த பர்சனோட எனர்ஜிஸை நீங்க வந்து பாத்துடலாம். லைக் அவங்க எவ்வளவு வந்து ஹர்ட்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து என்னன்னா லைக் த வியூவர்ஸ் இப்போ நீங்க இருக்கீங்க அப்படிங்கிறப்போ ஒரு விஷயம் அவங்க ஹர்ட் ஆகுது அப்படிங்கிறப்போ அதை நீங்க வந்து கன்வே பண்ணிடுறீங்க. நீங்க அந்த விஷயத்த வந்து பேசி கம்யூனிகேட் பண்ணி நீங்க வந்து கன்வே பண்ணிடுறீங்க. ஆனா அவங்களோட பர்சன் வந்து ஒரு எப்படி சொல்றேன்னா அந்த விஷயத்த வந்து பேச மாட்டேன்றாங்க. அவங்க எப்படி ஃபீல் பண்றாங்க அந்த பாயிண்ட் எப்படி அந்த ஒரு ஆர்குமெண்ட் பாயிண்டா இருக்கட்டும். ஸோ அவங்க ஒரு இடத்துல வந்து ஃபீல் பண்ற ஒரு விஷயமா இருக்கட்டும் அது அவங்க கம்யூனிகேஷன் ஒரு வேர்பலா அந்த விஷயத்த வந்து போடாம ஜஸ்ட் அவங்களோட பாடி லாங்குவேஜ்லயே அதை வந்து காட்டுறாங்க அப்படின்ற மாதிரி தான் நம்மளால வந்து சொல்ல முடியும். ஸோ அதனால தான் லைக் உங்க பர்சனோட அவங்களோட ஃபேஸ்ல நீங்க வந்து பார்க்கலாம். அவங்களோட ஃபேஸ் நீங்க வந்து பார்க்கும்போது நீங்க புரிஞ்சுப்பீங்க அவங்க சோகமா இருக்காங்களா கோவத்துல இருக்காங்களா இல்லை என்ன மைண்ட் செட்ல இருக்காங்க அப்படின்றது அவங்க ஃபேஸை பார்த்து நீங்க வந்து ரீட் பண்ணிடுவீங்க. ஏன்னா அவங்களோட ஃபேஸில் எக்ஸ்பிரஷன்ஸ் அங்கே அவ்வளோ அதிகமாக வந்து இருக்கு அங்கே ஆக்சுவலாக. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பர்சனுக்கு தான் ரொம்ப ஹர்ட்டே வந்து ஆகுது. ரொம்ப சென்சிட்டிவான ஒரு பர்சனாக வந்து இருக்காங்க. ஐ டோன்ட் நோ வெளியில் அவங்க எப்படி காமிச்சுப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. பட் டீப் இன்சைட் இந்த பர்சன் வந்து பார்க்குறப்போ ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான ஒரு பர்சன் தான். ஓகே, டீப் இன்சைட் இட் இஸ் எய்தர் மேல் ஆர் ஃபீமேல். சடனாக இந்த பர்சனுக்கு வந்து ஹர்ட் ஆயிடும். சின்னதாக இப்போ நீங்கள் ஏதாவது ஆர்கியூமெண்ட் பாயிண்ட் ஏதாவது கொண்டு வரீங்க அப்படின்னா இல்லை ஏதாவது பேசுறீங்க அதாவது நாளைக்கு ஒரு லிட்டில் பிட் அந்த ஒரு ஃபைட் அப்படி வர மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸாக இருக்கு அப்படிங்கிறப்போ இந்த பர்சன் ரொம்ப ஹர்ட் ஆகிறாங்க. ரொம்ப அந்த ஒரு சென்சிட்டிவான ஒரு பர்சனாக தான் வந்து இருக்காங்க. ஓகே, அண்ட் இந்த பர்சனுக்கு வந்து ஐ திங்க் உங்க பர்சனுக்கு வந்து படம் பார்க்கறது ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பொதுவாக இப்போ பிக்சர்ஸ் ஏதாவது மூவி அந்த மாதிரி வந்து பார்க்கறது ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா லிட்டில் பிட் அது ஒரு ட்ராமாட்டிக்கான ஒரு மைண்ட் செட் தான் இவங்களுக்கு வந்து இருக்கு. ஸோ லிட்டில் பிட் இவங்க வந்து அவங்களோட லைஃப்பை வந்து அந்த அந்த எப்படி சொல்ல அவங்களுக்கு பிடிச்சிருக்க ஒரு மூவியோட கூட இவங்க வந்து கம்பேர் பண்ணலாம். ஸோ அந்த ஒரு ட்ராமாட்டிக்கலான ஒரு நேச்சர் நான் இங்கே வந்து பார்க்குறேன். மேபி நீங்கள் டீல் பண்ணிட்டு இருக்க பர்சன் ஒரு வாட்டர் சைனாக வந்து இருக்கலாம். மீனராசி கடகராசி விருச்சிக ராசி அந்த மாதிரி ஒரு சைனாகவும் இருக்கலாம். ஜோடியாக் சைன் இல்லை நீங்கள் கூட அந்த மாதிரி ஒரு வாட்டர் சைனாக வந்து இருந்திருப்பீங்க. ஸோ ஐ கேன் ஃபீல் தட் அந்த ஒரு லிட்டில் பிட் அந்த ஒரு எர்த் எலிமெண்டோட எனர்ஜிஸ்மே தான் இங்கே வந்து இருக்கு. லைக் டோரஸ் விர்கோ அண்ட் கேப்ரிகான் ரிஷப் ராசியாக இருக்கட்டும் கன்னி ராசியாக இருக்கட்டும் மகர ராசியாக இருக்கட்டும். ஸோ அந்த எனர்ஜிஸ்மே தான் இங்கே வந்து பார்க்குறேன். அது வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து ப்ரெசென்டபுளாக இருக்கு. அண்ட் இந்த பர்சனை பொறுத்தளவுக்கு நிறைய விஷயத்துல இப்போ இவங்க தரப்புல வந்து ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இவங்க ஏதாவது ஒரு விஷயத்த வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா இவங்கனாலேயே அந்த பாயிண்ட் வந்துட்டு நாளடைவில் அது ஒரு பிரச்சனை மாதிரி கிரியேட் ஆகுதோ இல்லை அது த்ரூ ஏதாவது ஒரு ஃபைட் அண்ட் ஆர்குமெண்ட் உருவாகுதோ. ஸோ அந்த மாதிரி நடக்கும்போது இவங்களே வந்து என்னன்னா பதறுவாங்க. ஸோ நம்ம இப்போ வந்து இந்த மாதிரி பேசிட்டோம் இப்போ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறப்போ அந்த சுச்சுவேஷன்ஸை உங்க பர்சனுக்கு வந்து ஹேண்டில் பண்ண வந்து தெரியாது. இப்போ நீங்க இருக்கீங்க அப்படின்னா நீங்க அந்த விஷயத்த வந்து ஹேண்டில் பண்ணிடுவீங்க. இப்போ ஒரு சொல்யூஷன் கொடுக்குற ஒரு விஷயமா இருக்கட்டும் எதுனாலுமே சரி அந்த அந்த ரிலேஷன்ஷிப் பொதுவாகவே இல்லை உங்களோட பர்சனல் லைஃப்லையுமே நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன சுச்சுவேஷன்ஸ்னாலுமே அதை நீங்க ஓரளவுக்கு வந்து தைரியமா வந்து ஹேண்டில் பண்ணிடுவீங்க. ஆனா அதுவே உங்களோட பர்சனோட சைட்ல நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ரிலேஷன்ஷிப்போட பாயிண்ட்ல வரும்போது நிறையவே இவங்க வந்து ஸ்ட்ரகிள் ஆகலாம். நிறையவே இவங்க வந்து ஃபம்பிள் ஆகலாம் அப்படின்ற மாதிரி தான் இங்க வந்து இருக்கு. பிகாஸ் இந்த பர்சனை பொறுத்த அளவுக்கு என்ன அப்படின்னா லைக் அந்த ஒரு தடுமாற்றம் அந்த நர்வஸா வந்து ஃபீல் பண்றது அந்த எனர்ஜிஸ் எல்லாமே ரொம்ப அதிகமாவே இருக்கு இந்த பர்சனுக்கு. நெக்ஸ்ட் நம்ம இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க பண்ண சில மிஸ்டேக்ஸாக இருக்கட்டும் கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த ரிக்ரெட் எல்லாமே இருக்குது இல்லாமலாம் வந்து கிடையாது. அவங்களை பொறுத்தளவுக்கு அவங்க ஒரு விஷயம் கன்வே பண்ணணும்னு நினைக்கிறத எந்த ஒரு சண்டையுமே வராமல் கன்வே பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது சம்டைம்ஸ் அது வந்து சம்டைம்ஸ் கிடையாது மேக்ஸிமம் ஆஃப் த டைம் நம்ம வந்து பார்க்கும்போது அது ஒரு சண்டையாகவே ஆயிடுதாங்க. ஸோ அப்படி சண்டை போடும்போது திஸ் பர்சன் நாட் ஃபீல் வெல் அது அவங்களுக்கு வந்து பிடிக்கல. இட்ஸ் நாட் ஃபீல் தட் குட் அட் ஆல். லைக் ஏன் இந்த மாதிரி இப்படி போய் நம்ம ஒரு விஷயம் கன்வே பண்ண நினைக்கிறோம் ஆனால் அது வேற மாதிரி கன்வே ஆயிடுது அப்படின்ற அந்த ஒரு பயம் நர்வஸ்னஸ் எல்லாமே இந்த பர்சனுக்கு வந்து இருக்கு.
அண்ட் நீங்க இப்போ இந்த பர்சனை வந்து இக்னோர் பண்றீங்க. அந்த மூமெண்ட்ல அவங்க பேசினதுக்கு அப்புறம் நீங்க லைக் அவங்கள ஒரு மாதிரி இக்னோர் பண்றீங்க. அவங்களோட கால் மெசேஜஸ் நீங்க ரிசீவ் பண்றது கிடையாது. அவங்க வந்து மீட் பண்ண நினைச்சாலும் சரி, அதுவுமே நீங்க அவங்கள வந்து பாக்குறது கிடையாது. ஒரு இக்னோர் பண்றீங்க அப்படின்னா அது இந்த பர்சனுக்கு ரொம்பவே வந்து ஹர்ட் ஆக தான் வந்து செய்யும். ஓகே, ஸோ திஸ் பர்சன் ஃபீல் தட் அது ரொம்ப ஹர்ட் ஆகும். டீப் இன்சைட் இந்த பர்சன் ரொம்ப ஹர்ட் ஆகும். அகெயின் உங்க பர்சனை வந்து வெளியில அதை சொல்ல மாட்டாங்க. இப்போ சில பேரோட ப்ராப்ளமே இதுதான். ஓகேங்களா, தான் என்ன ஃபீல் பண்றோமோ அதை வந்து வேர்பலா இப்ப சொன்னாதான் ஆப்போசிட் பர்சனுக்கு வந்து புரியும். சரி, இந்த பர்சனோட மைண்ட்ல இதுதான் ஓடிட்டு இருக்கு, இவங்க மனசுல இதுதான் வச்சிருக்காங்க அப்படின்றது. ஆனா சில பேர் வந்து இந்த மாதிரி ஒரு கேரக்டர்ஸ்மே சில பேர் வந்து இருப்பாங்க. என்னதான் அவங்க லைஃப்ல வந்து கோத்ரூ ஆனாலும் சரி, வாட் எவர் விஷயம் அவங்களுக்கு வந்து எதுனாலும் அவங்களுக்கு ஹர்ட் ஆகுது அப்படின்னா அது சொல்ல மாட்டாங்க. அதை மனசுக்குள்ளேயே தான் வச்சுப்பாங்க. ஸோ இந்த பர்சன் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான். அதனாலே அவங்களுக்கு தெரியல இவங்களோட நேச்சர் என்ன, இவங்க என்ன விருப்பப்படுறாங்க, இவங்க மைண்ட்ல என்ன ஓடிட்டு இருக்கு, இவங்க என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, இவங்களோட லைஃப்ல உங்களை பத்தி என்ன நினைக்கிறாங்க, எதுவுமே உங்களுக்கு ஒரு க்ளூ கூட வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்காது. ஸோ உங்களுக்கு அது லிட்டில் பிட் அது சம்டைம்ஸ் வந்து பார்த்தா இந்த பர்சன் ஏதோ அந்த கோவப்படுறப்ப இந்த ஏதாவது இந்த கான்வர்சேஷன் உருவாகணும், அது ஏதாவது ஒரு சண்டை ஒரு பாயிண்ட் மாதிரி வருது அப்படிங்கிறப்ப தான் இந்த பர்சன் வாயை தொடர்ந்து பேசுவாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு என்னன்னா இந்த பர்சன் ஏதோ ஒரு சில விஷயத்துல வந்து டிஸ்இன்ட்ரெஸ்டா வந்து இருக்காங்களோ, இல்ல ஏன்னா இவங்க எப்ப பேசினாலும் அது ஒரு சண்டை மாதிரி ஒரு பாயிண்ட்ல போகுது அப்படிங்கிறப்போ மேக்ஸிமம் சண்டை கேசஸ்ல தான் அது வந்து போகும். அப்படிங்கிறப்ப வந்து என்ன அப்படின்னா அந்த பர்சனை பத்தி ஒரு சின்னதா ஒரு ஒரு லிட்டில் பிட் உங்களுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து இருந்திருக்கலாம். பட் இங்க இந்த பர்சனோட லேகே இதுதான், பிரச்சனையே இதுதான். தான் என்ன ஃபீல் பண்றாங்களோ அதை வந்து ஒரு வேர்பலா அவங்களால வந்து சொல்ல முடியல. சில விஷயத்துக்கு அவங்க ஒரு கிளாரிபிகேஷன் வேணும் அப்படின்றக்கா அவங்க ஒரு சில விஷயத்த வந்து பேசியே ஆகணுங்கிறக்கா வந்து பேசுறாங்க. ஆனா அதுவுமே சரியா கன்வே பண்ண தெரியல அப்படிங்கிறப்போ அங்கேயுமே அந்த பர்சனுக்கு வந்து ப்ராப்ளம் ஆக தான் வந்து செய்யுது. ஓகே, அண்ட் இந்த பர்சனை பொறுத்த அளவுக்கு என்ன அப்படின்னா லைக் நீங்க இந்த பர்சன் கூட வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து ஆசைப்படுறாங்க. நீங்க இந்த பர்சனை வந்து சூஸ் பண்ணணும், இவங்க கூட தான் நீங்க வந்து இருக்கணும், இவங்க கூட தான் நீங்க வந்து ஸ்டே பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் இவங்க வந்து ஆசைப்படுறாங்க. என்ன ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வந்து நடந்தாலும் அது ஒரு பிரேக்கப் திங்கோ செப்பரேஷனோ அந்த ஒரு பாயிண்ட் வந்து எப்பயுமே வந்து போகக்கூடாது அப்படின்றது தான் இந்த பர்சனோட ஒரு பெரிய எதிர்பார்ப்பாகவே வந்து இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம வந்து பாக்குறப்போ என்ன அப்படின்னா லைக் இந்த பர்சன் உங்களை வந்து நிறையவே வந்து டிசைர் பண்ணலாம். மற்றவங்களை வந்து இவங்க ஃபேசினேட் பண்றதை விட உங்களை ஃபேசினேட் பண்றது தான் ரொம்ப அதிகமாகவே இருக்கு. உங்களை பத்தி ட்ரீம் பண்றது. ஸோ சம்திங் ரிலேட்டட் டு தட். இப்போ ஒரு விஷயம் வந்து என்னன்னா லைக் அதுதான் ஒரு வாட்டர் எலிமெண்டோட எனர்ஜிஸ் இங்க ரொம்ப அதிகமாகவே வந்து பாக்குறேன். ஒரு விஷயம் ரியாலிட்டியில நடக்குதோ நடக்கலையோ, ஆனா அது ரியாலிட்டியில் நடந்த மாதிரிக்கே ஒரு ட்ரீம் பண்ணுவோம் பாத்தீங்களா, இந்த விஷயம் நடந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு யோசிப்போம் இல்லையா. ஸோ ஆனா இந்த பர்சன் எப்படின்னா அந்த கற்பனைக்குள்ளேயே வாழ்றாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஒரு ஒரு ட்ரீம் வேர்ல்டுக்குள்ளேயே தான் வாழ்றாங்க. அது ரியாலிட்டியில் நடக்குதோ நடக்கலையோ ரெண்டாவது விஷயம். அது நடந்துச்சுனாலும் அது ஹாப்பி தான் அவங்களுக்கு. பட் அது நடக்கலனாலுமே அவங்களுக்கு அந்த ட்ரீம் வேர்ல்டுல அந்த விஷயம் நடக்குது இல்லையா, அதனால சாட்டிஸ்ஃபைடா வந்து இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் வந்து வாட்டர் சைட்ல நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அதனால இந்த ஒரு ட்ரீமான ஒரு கேரக்டர் தான் இங்க வந்து இருக்காங்க. அது ஒரு ட்ராமாட்டிக் நேச்சர், ஒரு ட்ரீமி கேரக்டர் தான் இந்த பர்சன் வந்து இருக்காங்க. ரியாலிட்டி அவ்வளவா இந்த பர்சனுக்கு வந்து பிடிக்க போறது கிடையாது. பொதுவாகவே இவங்களுக்கு வந்து யாராவது ஏதாவது ரொம்ப கோவப்பட்டு பேசுறதோ இல்ல சவுண்டா பேசுறதோ, ஒரு 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 சண்டை வருது அப்படிங்கிறப்போ அந்த ஒரு ரூடா ஏதாவது பேசுவாங்க இல்லையா, ஒரு வாய்ஸை ரேஸ் பண்ணி பேசுறதோ அந்த மாதிரி யாராவது பேசினாங்க அப்படின்னா அது எதுவுமே இந்த பர்சனுக்கு வந்து சுத்தமாவே வந்து பிடிக்காது. இவங்களை பொறுத்த அளவுக்கு மேக்ஸிமம் அந்த ஒரு பீஸ்ஃபுல்னஸ், அமைதியா இருக்கிறது, அது ஒரு பேலன்ஸ்டா இருக்கிறது, அதுதான் இவங்க வந்து ஆசைப்படுவாங்க. அண்ட் பொதுவாக இவங்களுக்கு வந்து ஒரு கூட்டம் க்ரௌட் அந்த மாதிரி அதிகமா இருக்க பிளேசஸ்ல வந்து இருக்கிறது வந்து பிடிக்காது. மேக்ஸிமம் வந்து அந்த ஒரு காமா அந்த பீஸ்ஃபுல்லா அந்த நேச்சரா ஒரு லெஸ் லெஸ் நம்பர் ஆஃப் பீப்புள் இருக்க இடத்துல தான் அவங்களுக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுள் இருக்க மாதிரி அவங்க வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நேச்சர் உள்ள ஒரு பர்சனாகவும் இருக்கலாம் அவங்களோட பர்சன். ஏன்னா இவங்களை பொறுத்தளவுக்கு அப்படிதான் இருக்காங்க. இவங்க இந்த க்ரௌடா இருக்கிறது இல்ல பொதுவாக இப்போ அவங்க வேலைக்கு போறாங்க, ஒரு இடத்துல ஒர்க் பண்றாங்க அப்படிங்கிறப்போ ஸோ அங்க அங்க வந்து இப்ப சவுண்ட் ஏதாவது கேட்டுட்டே தான் இருக்கும். ஏன்னா பல பேர் அவங்க உட்காந்துருப்பாங்க, வேலை பார்த்துருப்பாங்க, அந்த சவுண்டா இருக்கட்டும் இல்ல பொதுவா இந்த மாதிரி ஒரு ஒரு ஃபைட் அண்ட் ஆர்கியூமெண்ட் இப்போ ஒரு ஜாப் பிளேசஸ்ல இருக்கிறப்போ ஒரு 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 சீனியர் கூட ஏதாவது ஒரு சில கிளாஸஸ் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு பிடிக்காது, அந்த ஜாப் பிடிக்காது. அவங்க உடனே வேற ஏதாவது ஒரு ஜாப் ஃபைனல் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் வந்து போவாங்க. ஸோ இவங்களை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா அந்த ஒரு ஹை டோன்ல வந்து பேசுறது, அந்த ஒரு ஃபைட் நடக்கிறப்ப மட்டும் அந்த மாதிரி இதெல்லாம் இந்த பர்சனுக்கு வந்து சுத்தமா வந்து பிடிக்காது. இவங்களை பொறுத்தளவுக்கு அந்த ஒரு அமைதியா பீஸ்ஃபுல்லா இருக்கிறது மட்டும் தான் இவங்க வந்து ஆசைப்படுவாங்க. ஆனா சில நேரத்துல உங்களுக்கு அந்த விஷயம் வந்து நீங்க அந்த மாதிரி வந்து பண்ணலாம். உங்களுக்கு கோவம் வரும்போது நீங்க உங்களோட வாய்ஸை ரைஸ் பண்ணலாம். இந்த மாதிரி பேசுற கேரக்டர்ஸ் வந்து நீங்க வந்து இருந்திருப்பீங்க. பட் ஸ்டில் அதை அவங்க வந்து டாலரேட் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா அவங்க மேல அவங்களுக்கு அந்த ஒரு லவ் இருக்கு அப்படின்றனால அவங்க உங்க விஷயத்துல வந்து அதை ஏத்துக்கிறாங்க. அதுவே மத்தவங்க விஷயத்துல அவங்க அந்த விஷயம் அதை வந்து அவங்க ஏத்துக்கல. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ நீங்க இந்த பர்சனுக்கு
ஏதோ ஒரு விதத்துல வந்துட்டு லைக் நிறைய விஷயத்துல வந்து ஹெல்ப் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ இவங்களுக்கு இந்தந்த விஷயத்துல நீங்க வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றது அது உங்களுக்கே வந்து ஐடென்டிஃபை பண்ண தெரியாது உங்களுக்கே. ஏன்னா பிகாஸ் அது இந்த பர்சனோட டிராபேக்ஸ் என்னன்றதை நான் சொல்லிட்டேன். இவங்க ஆக்சுவலா என்ன ஃபீல் பண்றாங்க அப்படின்றத உங்ககிட்ட எக்ஸ்போஸ் பண்ண போறது கிடையாது. ஆனா நீங்க இந்த பர்சனுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்க இந்த பர்சனுக்கு நிறைய விஷயத்துல ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, நிறைய விஷயத்துல கைட் பண்ணிருக்கீங்க. அவங்களுக்கு எங்கெங்கெல்லாம் நீங்க தேவைப்பட்டிருக்கீங்களோ அங்கங்கெல்லாம் நீங்க இந்த பர்சனுக்காக ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்கீங்க. அந்த லவ்வை நீங்க வந்து கொடுத்துருக்கீங்க. நிறைய அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன் நீங்க வந்து கொடுத்துருக்கீங்க. அவங்க லைஃப்ல ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாகவும் கண்டிப்பா வந்து இருந்திருக்கும். உங்களை மாதிரி ஒரு பர்சன் அவங்க லைஃப்ல வந்து கிடைச்சதுக்கு. ஸோ அந்த மாதிரி பல விஷயங்கள் லைக் ஒரு குட் மெமரிஸ் அப்படின்றது இந்த பர்சனோட லிஸ்ட்ல வந்து நிறையவே இருக்கு. எஸ்பெஷலி அது நீங்க மட்டும்தான். ஸோ அப்படிங்கிற அந்த ஒரு ரீசனால தான் இந்த பர்சனுக்கு வந்து உங்க மேல அவ்வளோ ஒரு கிரேஸ் இருக்கு, லவ் இருக்கு, கேரிங் இருக்கு. உங்களை அவ்வளோ தூரம் இந்த பர்சன் வந்து லைக் பண்றாங்க, பிடிச்சிருக்கு அவங்களுக்கு உங்களை வந்து. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா சின்ன சின்ன விஷயத்துல நீங்க அவங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டா பண்ணாலுமே அவங்க அதை வந்து ஏத்துக்கிறாங்க. ஓகே, ஏன்னா இவ்வளவு குட் குவாலிட்டிஸ் இருக்கு, இவ்வளவு குட் மெமரிஸ் நீங்க உங்க லைஃப்ல வந்து கொடுத்துருக்கீங்க. ஸோ உங்களை மாதிரி ஒரு பர்சனை வந்து மிஸ் பண்றது அது அவங்களோட பெரிய லாஸ் தான். அது அவங்களுக்கு நல்லாவே வந்து தெரியும். அதனால என்னவோ இந்த பர்சன் வந்து ஆசைப்படுறாங்க அவங்க லைஃப்ல நீங்க எப்பயுமே டிராவல் ஆகணும், எப்பயுமே நீங்க அவங்க கூட வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி. லைக் இப்போதைக்கு நம்ம வந்து பாக்குறப்ப இந்த பர்சன் வந்து அந்த ஒரு லவ்விங் ஆன ஒரு மைண்ட் செட்டை தான் வந்து இருக்காங்க. ஸ்டில் ஃபியூச்சர் பார்ட்னர்ஷிப் அதை பத்தி அவ்வளோவா வந்து திங்க் பண்ணல. பட் எனிவே இந்த பர்சனை வந்து பார்க்கும்போது அந்த ஒரு லவ் எனர்ஜி, அந்த லவ் பாண்டோட விஷயம் தான் இங்க நான் வந்து ரொம்ப அதிகமா வந்து பாக்குறேன். அண்ட் இவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா அவங்க அண்ட் ஒன் மோர் திங், நீங்க இப்போ நிறைய விஷயம் இப்போ வந்து பேசுறீங்க இவங்க கிட்ட. நார்மலா உங்களோட விஷயத்தை பத்தி நீங்க ஏதாவது ஷேர் பண்றீங்க, உங்க ஃபேமிலி திங்ஸ் ஏதாவது ஷேர் பண்றீங்க, உங்க லைஃபோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்க ஷேர் பண்றீங்க. பொதுவா நீங்க என்ன நீங்க வந்து ஷேர் பண்ணாலும் சரி, உங்களோட பர்சனல் சம்மந்தப்பட்ட விஷயம், உங்களோட பர்சனல் ஸ்டோரி, அது இந்த பர்சனுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அதை இவங்க நல்லாவே லிசன் பண்ணுவாங்க. நல்லாவே பெஸ்ட் லிசனர் தான் இந்த பர்சன். ஸோ உங்களோட லைஃப்பை பத்தின விஷயம் வந்து தெரிஞ்சுக்கிறதோ, அதை பத்தின அப்டேட்ஸ் வந்து இந்த பர்சனுக்கு ரொம்பவே வந்து பிடிக்கும். நீங்க எவ்வளவு நேரம் வந்து பேசினாலுமே அதை கண்டிப்பா இவங்க வந்து கேட்க தான் செய்வாங்க, லிசன் பண்ண தான் வந்து செய்வாங்க. பிகாஸ் அது அது த்ரூ தான் அவங்களால வந்து என்னன்னா லைக் உங்களோட கேரக்டர் என்ன, உங்களுக்கு என்ன விஷயம் பிடிக்கும் பிடிக்காது அப்படின்றத அது த்ரூ தெரிஞ்சுக்கலாமே அப்படின்றத ஒரே ஒரு ரீசனுக்காக தான் அவங்க அந்த விஷயம் எல்லாமே வந்து கேட்குறாங்க. ஸோ தட் இஸ் ஆக்சுவலி அ குட் திங். இப்போ ஒரு விஷயம் நம்ம வந்து ஒருத்தவங்க கிட்ட வந்து ஷேர் பண்றோம் அப்படின்னா ஸோ அது த்ரூ அவங்களுக்கு வந்து தெரியும் நம்மளோட கேரக்டர் என்ன, நம்மளுக்கு என்ன விஷயம் பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படின்றது எல்லாமே தே வில் பி ஜட்ஜ் இட். அது அவங்களுக்கு ஈஸியாக வந்து கிராப் பண்ண முடியும். ஸோ அந்த பாயிண்ட்ல தான் இந்த பர்சனுமே வந்து இருக்காங்க. ஸோ பொதுவாகவே நீங்க என்ன பேசினாலும் சரி இந்த பர்சன் அதை லிசன் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து இவங்க தரப்புல இருந்து ஒப்பீனியன்லாம் எதுவும் கொடுக்க போறது கிடையாது. சம் கைண்ட் ஆஃப் இப்போ ஏதாவது ஒரு ஒப்பீனியனோ இல்லை ஒரு கைடன்ஸோ நீங்க உங்ககிட்ட எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அது அவ்வளோவா இந்த பர்சன் கிட்ட வந்து வரப்போறது கிடையாது. அந்த அளவுக்கு இவங்களால வந்து ஜட்ஜ் பண்ண முடியாது. வென் கம்ஸ் டு இப்போ நீங்க உங்ககிட்ட வந்து ஒரு அட்வைஸ் ஏதாவது கேட்குறீங்க, கைடன்ஸ் கேட்குறீங்க அப்படின்னா அது அந்த பர்சனால தர முடியாது. பட் நீங்க என்ன பேசினாலும் அதை வந்து லிசன் வேணா பண்ணுவாங்க, நல்லா அப்சர்வ் பண்ணுவாங்க இந்த பர்சன். அந்த விஷயம் நான் இங்க வந்து பாக்குறேன். அண்ட் இவங்களை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா லைக் அவங்களோட லைஃப்ல வந்து நீங்க தான் ஒரு பெரிய ஒரு ப்ரீசியஸான ஒரு பர்சனா வந்து இருக்கீங்க. ஸோ உங்களை மாதிரி ஒரு பர்சன் அவங்க லைஃப்ல வந்து கண்டிப்பா டிராவல் ஆயிருக்க மாட்டாங்க. யூ ஆர் த ஒன்லி ஒன் பர்சன். இந்த மாதிரி ஒரு கேரக்டர், இந்த மாதிரி ஒரு நேச்சர், அண்ட் இந்த அளவுக்கு இந்த பர்சனுக்கு வந்து ஒரு குட் மெமரிஸ் நீங்க கொடுத்ததா இருக்கட்டும். மேக்ஸிமம் இந்த பர்சனோட எனர்ஜிஸ் எல்லாமே வந்து பாக்குறப்போ ஒரு குட் லுக்கிங்கான ஒரு பர்சனாகவும் தான் இவங்க வந்து இருக்காங்க. அண்ட் ரொம்ப லிட்டில் பிட் அவங்க வந்து ஒரு லீனாவும் இருக்கலாம், ஸ்கின்னியான ஒரு பர்சனாகவும் வந்து இருக்கலாம். அவங்க ஒல்லியா இருப்பாங்கன்னு நான் சொல்றேன். கொஞ்சம் கலராகவும் இருப்பாங்க, ஒல்லியா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்கு இந்த பர்சன். ஸோ அந்த ஒரு அட்ராக்டிங் எனர்ஜி, பிசிக்கல் வைஸ் இந்த பர்சனோட எனர்ஜிஸ் எல்லாமே ரொம்ப ஒரு அட்ராக்டிங்கான ஒரு எனர்ஜியா தான் வந்து இருக்கும். அண்ட் இந்த பர்சனோட ஃபேஸ் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு அட்ராக்டிவான ஒரு ஃபேஸாக தான் வந்து இருக்கும் இந்த பர்சனுக்கு. ஸோ இப்படி இருக்க ஒரு பர்சன் ஆனால் அவங்க லைஃப்ல வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா அப்படி ஒரு க்ளோஸ்டான ஒரு ஃப்ரெண்ட்ஸோ ஒரு க்ளோஸ்டான எந்த ஒரு பாண்டுமே அவங்களுக்கு வந்து இருந்திருக்காது. ஸோ இவங்களோட ஒரு எப்படி சொல்றது, அவங்களோட ஒரு லைஃப் டைரி நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா அதுல வந்து ஒரு பெஸ்டா இருக்கிறது நீங்க மட்டும்தான். ஏன்னா அது உங்களுக்கே வந்து ஐம் ஷூர் அபவுட் இட். அது உங்களுக்கே வந்து தெரியாது இந்த பர்சனோட லைஃப்ல நீங்க எவ்வளவு தூரம் ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ரோலா இருக்கீங்களா அப்படின்றது கண்டிப்பா உங்களுக்கே வந்து தெரிஞ்சிருக்காது. ஏன்னா இந்த பர்சன் சொல்லியிருக்க மாட்டாங்க. அதுதான் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நான் ரீடிங்கா சொல்லிட்டேன். நான் இந்த பர்சன் எதுவுமே எக்ஸ்போஸ் பண்ற ஒரு பர்சனா வந்து இல்லை அப்படின்னு மனசுக்குள்ளேயே வச்சுக்கிற ஒரு பர்சனா தான் வந்து இருக்காங்க. ஸோ அப்படி நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பர்சனுக்கு எல்லா விஷயத்துலயும் நீங்க வந்து கைடு பண்ணியிருக்கீங்க, ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, அந்த லவ்வை கொடுத்துருக்கீங்க, நிறைய விஷயத்துல கேர் பண்ணியிருந்திருக்கீங்க. அண்ட் அவங்களோட ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு லிஸ்ட்ல ப்ரையாரிட்டி லிஸ்ட்ல நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா அதுல நீங்களுமே தான் வந்து இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அண்ட் இந்த பர்சனை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் ஃபேமிலி ஓரியன்டான ஒரு பர்சனாகவும் இருக்கலாம். அவங்களோட பேரண்ட்ஸ் அண்ட் சிப்ளிங்ஸ், அவங்களோட ஃபேமிலி, அவங்களுக்கு பிடிச்ச ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது இருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லாமே வந்து கன்சிடர் பண்ணக்கூடிய ஒரு பர்சனா இருப்பாங்க.
ஃபேமிலிக்கு ரொம்ப முக்கியத்துவம் குடுக்குற ஒரு பெர்சனா வந்து இருந்திருப்பாங்க. சின்னதான ஒரு க்ளோஸ் சர்க்கிள் இருந்தாலுமே, அந்த சர்க்கிள்குள்ள எவ்வளோ ஒரு ஹேப்பியா இருக்கணும் அப்படின்ற மாரி தான் இவங்களோட தாட்ஸ் எல்லாமே அந்த மாரி தான் வந்து இருக்கும். ஸோ அப்படி பார்க்குறப்ப அந்த ப்ரையாரிட்டி லிஸ்ட்ல நீங்களுமே தான் வந்திருக்கீங்க. சில பேருக்கு இது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா கூட வந்து இருக்கலாம். ஒரு ஒரு க்ரஷோ, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா கூட உங்களுக்கு வந்து இருக்கலாம். பட் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் இப்ப இன் சச் கைண்ட் ஆஃப் கேஸஸ் இது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கு அப்படின்னா, ஃபியூச்சர்ல இது ரிலேஷன்ஷிப்பா மாறதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். ஆல்வேஸ் இந்த பெர்சனுக்கு மேல உங்களுக்கு ஒரு க்ரஷ் இருக்கு. அதனால என்னவோ நீங்க இவ்வளவு தூரம் இந்த பெர்சனுக்கு வந்து ஹெல்ப் பண்றீங்க. பிஃபோர் ரிலேஷன்ஷிப்ல என்ட்ரி ஆறதுக்கு முன்னாடியே அந்த பெர்சன் நிறைய விஷயத்துல நீங்க இம்ப்ரெஸ் பண்ணிருக்கீங்க, ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு சில கிஃப்ட் நீங்க ஏதாவது குடுத்துருக்கீங்க அப்படின்னாலுமே, உங்களோட எஃபர்ட்ஸ் எதுவுமே வீணா போறதெல்லாம் வந்து கிடையாது. டெஃபினட்டா அது ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு நீங்க எதிர்பார்க்கிற மாரி ஒரு ரிலேஷன்ஷிப் லெவல் தான் அது வந்து கன்வெர்ட் ஆகும். ஏன்னா நீங்க எதிர்பார்க்கிற மாரி இந்த பெர்சனுக்கு உங்க மேல அவ்வளோ எமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் எல்லாமே வந்து இருக்க தான் வந்து செய்யுது. ஸோ இங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, லைக் அந்த லவ்விங் எனர்ஜி தான் இங்க நான் மேக்ஸிமம் நான் இங்க வந்து பார்க்குறேன். ஸோ தேர் இஸ் அ லாட் ஆஃப் லவ். இங்க நிறைய லவ் கண்டிப்பா வந்து இருக்கு. போத் த சைடுமே அந்த லவ் அப்படின்றது இருக்கு. சின்ன சின்ன விஷயம் இவங்களோட டிராபேக்ஸ் வந்து இது மட்டும் தான். அவங்களால எதுவும் சரியா கன்வே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு அந்த பெர்சன் வந்து அவ்வளோ பேசுற மாரி எனக்கு வந்து தெரியல. அது ஒண்ணு தான் இவங்களோட டிராபேக். அதுக்காக இந்த பெர்சன் வந்து ஜட்ஜ் பண்ண வேண்டாம். இவங்களுக்கு உங்க மேல ஃபீலிங்ஸ் எதுவுமே கிடையாது. இல்ல வாட் எவர் இட் குட் பி. அந்த ஜட்ஜிங் மைண்ட் செட்லாம் எதுவுமே வேண்டாம். திஸ் பெர்சன் இஸ் ட்ரூலி இன் லவ் வித் யூ. இந்த பெர்சனுக்கு உங்க மேல அவ்வளோ ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு. அவ்வளோ ஒரு கேரிங் நேச்சர்ஸ் எல்லாமே இந்த பெர்சன் உங்க மேல வச்சிருக்காங்க. ஸோ இட் இஸ் ரியலி அ வெரி பியூட்டிஃபுல் பாண்ட். பட் ஒன்ஸ் இந்த பர்சன் லிட்டில் பிட் அந்த ஒரு லவ் சைன் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா யூ வில் பி சோ ஹாப்பி. நீங்க இந்த ரிலேஷன்ஷிப்ல ரொம்ப ஹாப்பியாவே வந்து இருப்பீங்க. பட் நான் சொன்ன மாதிரி நீங்க ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்ல தான் இந்த பர்சன் கூட இருக்கீங்க அப்படின்னா டெஃபினெட்லி இந்த ரிலேஷன்ஷிப் இன்னும் நல்ல நல்ல ஒரு பாண்டுக்கு தான் வந்து ரீச் ஆகும். நல்ல லெவலுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வந்து க்ரோ ஆகும். நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரும். நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய சில விஷயம் வந்து நான் சொன்ன இந்த விஷயம் மட்டும்தான். ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் அவங்களோட கேரக்டர் என்ன, அவங்களோட பிஹேவியர் என்ன அப்படின்றத கொஞ்சம் நீங்களுமே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அவங்கனால அதை கன்வே பண்ண தெரியலனாலுமே ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் அவங்களோட எனர்ஜி என்னன்றதை ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் நான் சொன்ன மாதிரி அவங்களோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்லேயே வந்து தெரிஞ்சிடும். ஸோ அது த்ரூ கூட ஐ ஹோப் ஸோ அது த்ரூ அவங்களுக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்த மாதிரி கூட இருக்கலாம். நீங்கள் என்ன விஷயம் கன்வே பண்ணாலுமே ஜஸ்ட் அவங்களோட ஃபேஸை நீங்கள் வந்து பாருங்க. அந்த ஃபேஸ் ரியாக்ஷன்லேயே யூ கேன் ஃபைண்ட் அவுட் அவங்க என்ன தாட்ல இருக்காங்க அப்படின்றது. தீஸ் ஆர் திங் ஐ கேன் சீ இன் ரீடிங் கைஸ். கண்டிப்பா உங்களுக்கு இந்த ரீடிங் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும், ரெசென்ட்டா இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ரெசென்ட்டா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க என்னோட சேனல் வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாக்குறீங்க அப்படின்னா வெல்கம் யூ ஆல் டு திஸ் டேரோட் ஆஃப் ஃபோர்த் ஃபேமிலி. ஸோ கைஸ் ப்ளீஸ் கிவ் சப்போர்ட், ப்ளீஸ் கிவ் சப்போர்ட். உங்களோட சப்போர்ட் என்ன போத் யூடியூப் சேனல் அண்ட் என்னோட இன்ஸ்டாகிராம் சேனல் நீங்க வந்து கொடுங்க. ஆல் த டீடைல் இந்த வீடியோட ஹெட் கமெண்ட்டை நான் வந்து கொடுத்துருப்பேன். யூ கேன் செக் தட். அண்ட் நெக்ஸ்ட் திங் ஐஸ் இது போல இந்த மல்டிபிளிஷன்ஸ் நீங்கள் வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்னோட யூடியூப் சேனலில் போட்காஸ்ட் அப்படின்ற ஒரு செக்ஷன் இருக்கும். அதில் நான் தமிழ் டரோன்னு சொல்லிட்டு நான் வச்சிருப்பேன். அந்த பண்ணி போய் பாருங்க. இது போல மல்டிபிளிஷன்ஸ் எல்லாமே நான் போஸ்ட் பண்ணிப்பேன். யூ கேன் கோ அண்ட் செக் தட். அண்ட் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக உங்களுக்கு இமீடியட்டாக நீங்கள் வந்து பர்சனலிட்டிஸ் நீங்கள் வந்து பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் என்னோட வாட்ஸ்அப் இல்லை என்னோட இன்ஸ்டாகிராம் வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. போத் டீடைல் இந்த வீடியோட ஹெட் கமெண்ட்டில் நான் வந்து கொடுத்துருப்பேன். இந்த வீடியோலுமே வந்து டிஸ்பிளே இருக்கும். ஃபார் எனி கைண்ட் ஆஃப் அவங்களோட லவ் லைஃப்காக நல்ல ஒரு growthனாலும் சரி, ஃபார் எனி கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் லைக் when it comes to third party removals இருக்கட்டும், இல்லை பிளாக் மேஜிக்னால ஏதாவது ஒரு சில ப்ராப்ளம்ஸ் உங்க லைஃப்ல இருக்கு, வாட் ஆர் த நெகட்டிவிட்டி என்ன ஒரு சில பிளாக்கேஜஸ் இருந்தாலும் அதோட ரிமூவல்ஸ்மே தான் நம்ம வந்து பண்ணி கொடுக்குறோம். ஸோ அதோட சொல்யூஷன்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து பண்ணி கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வந்து எடுத்துக்கலாம். ரிசல்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராம்ல நீங்கள் வந்து பார்க்கலாம். எதர் ஃபார் த ரீடிங் அண்ட் அஸ் வெல் அஸ் ஃபார் த ப்ரேயர் எல்லாமே வந்து இன்ஸ்டன்ட்டான ஒரு ரிசல்ட்ஸாக தான் எல்லாமே வந்து இருக்கு. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டாக என்னோட வாட்ஸ்அப் இல்லைனா என்னோட இன்ஸ்டாகிராம் வந்து ரீச் அவுட் பண்ணுங்க அதை பற்றின அப்டேட்ஸ்க்காக. அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் எனர்ஜிஸ் கிறிஸ்டல்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஃபார் எஸ்பெஷலி when it comes to the students, ஏன்னா நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. நிறைய பேர் வந்து லைக் when it comes to ஸ்டடீஸ் மேட்டர்ஸில் லாகாரீங்க அப்படின்னா அதுக்குரிய சொல்யூஷன்ஸ் எல்லாமே வந்து இருக்கு. ஸோ அதுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ரீச் அவுட் டு மை வாட்ஸ்அப் ஆல்சோ மை இன்ஸ்டாகிராம். அகைன் கைஸ் உங்களோட சப்போர்ட் நீங்கள் போத் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் வந்து கொடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் திங் கைஸ் லைக் ப்ளீஸ் கிவ் யுவர் சப்போர்ட். நான் சொன்ன மாதிரி கமர்ஷியல் பக்கத்தில் ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் உங்களோட சப்போர்ட் நீங்கள் கண்டிப்பாக வந்து கொடுங்க. ஸோ தட் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரீச் ஆகட்டும் அண்ட் அவங்க லைஃபுக்கு ஒரு பர்ஃபெக்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். ஸோ ப்ளீஸ் கிவ் சப்போர்ட். பை பை.